மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நம்மளுடைய அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நிறைய பலன்கள் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டீங்க. நம்மளுடைய தமிழ் சித்திரை 1 ராசி பலன் மீண்டும் அந்த துலாம்ல இருந்து மீனம் வரையும் சொல்ல போறாரு ஐயா. ஸோ நீங்க மேஷத்துல இருந்து கன்னி வரையும் பார்த்தீங்க. இப்போ துலாத்துல இருந்து மீனம் வரையும் பார்க்க போறோம். ஸோ இந்த சித்திரை வருடத்துக்கு மற்ற 6 ராசிகள் எப்படி இருக்க போகுது, அகஸ்தியர் ஐயா என்ன பலன் சொல்ல போறார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபி நாயகளும் கொரோனா குறைகளுக்கு இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொன்னார் பாப்போம். கடந்த பதிவுல மேஷத்துல இருந்து கன்னி வரையும் போட்டோம். எல்லாரும் நல்ல பலன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. சோ துலாத்துல இருந்து மீனம் வரையும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு படிச்சிடும். அன்னைக்கு 6 ராசி படித்தோம். அந்த மீதியோட 6 ராசி அப்போ இன்னிலிருந்து படிக்கிறோம். இன்னைக்கு என்னன்றதை பார்ப்போம். துளாராசில இருந்து ஆரம்பித்தோம். துளாராசில சித்திரை, சுவாதி, அவங்களுக்கு கூடிய விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே வலு இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், வழக்குகள் வரும், வழக்கு தேவையில்லாத வழக்கு வரும். 2வது குரு 10ஆம் இடத்துல போனால் பதவி பறி போகும். அந்த 10ஆம் இடத்துல பதவி பறி போகிறது இல்லாமல் திரும்ப இயர் எண்டுக்குள்ளே கேது வர 10ஆம் இடத்துல போய் உட்காரப்போம். ஸோ அவர் ஒரு பிரச்சனை வர சொல்ல இன்னும் பிரச்சனைகள் வரும், பழைய வழக்குகள். அதாவது ஒவ்வொரு 3 மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்து இருக்கும், ஒரு குதூகூலங்கள் இருக்கும், ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாக ஒரு குழப்பமாக இருக்கும். பர்டிகுலராக அவங்களுக்கு சுவாதி, விசாகம் இது 2மே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். செலவுகள் மேல் செலவு வரும், ரொம்ப விரயங்கள் ஏற்படும், கொடுத்த பணம் வராது. இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வெள்ளி கோல்டு எதனா போட்டிருப்பீங்க, அந்த பணங்கள்லாம் லாக் ஆகிடும். உடனே ரிலீஃப் ஆகாது, ரிலீஃப் ஆகக்கூடிய நிலைமை இருக்காது. வேலையில் டீக்ரேட் ஆகும், பணம் கையில் நிற்காமல் செலவாயிடும், மற்றவங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எல்லாமே குருவோட பாதகம் இருந்தாலும் சனி நல்லவனாக இருக்கான். சனி ஒரு நல்ல பாதகத்தாக இருந்து அவனோட பார்வையினால் உங்களுக்கு வழிகள் கிடைக்குமே தவிர பிரச்சனைகள் தீர்றது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஒவ்வொரு 3 மாதமும் சின்ன சின்ன சளி சம்மந்தப்பட்டது, சக்கரை சம்மந்தப்பட்டது, இடுப்பு கீழே கால் சம்மந்தப்பட்டது, கழுத்து வலி, தலை பாரங்கள், பெண்களுக்கு மாதவிடாய் இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது, தூக்கக்கூடிய நைட்டில் தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் மேலே தடையாகி அப்படியே நிற்கும். இதுக்கு என்னடா ஒரு வழி வரமாட்டேன்ற மாதிரியா பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கிறது இல்லாமல் வேலையில் வெளிநாட்டில் இருக்கவங்க மாறி மாறி போகணுன்ற எண்ணங்கள் வேணால் உஷாராக இருங்க. படிப்பு துறையில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி என்ன போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். லேண்டில் பர்டிகுலராக பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையாக கரெக்டாக இருந்தால் போங்க, அது லாக் ஆகிடும். விற்க வரும்போது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், லேட் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அந்த 10ஆம் இடம் குரு உங்களை தள்ளி விட்டுரும். அது இல்லாமல் வழி பெரிய கவர்மெண்ட்டில் இருக்கவங்க பொறுமையாக போங்க. இந்த வேலை கிடைச்சா போதும், இந்த வேலை இருந்தால் போதும், ப்ரமோஷன் வேணாம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக போங்க. மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போகிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இல்லைன்னா துளாராசிக்கு மாட்டிக்கின்னு தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது. அது இல்லாமல் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, இடுப்பு கீழே கால் தலை அந்த பாரம் வந்துடும். பெண்களுக்கு பிரச்சனை. அது இல்லாமல் கண் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, சுகர், இது 3மே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அப்பப்போ பிளட் செக்கப் எடுத்து வழி பண்ணிக்கிறது நல்லது. இல்லாமல் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும். குரு மாறுற அன்றைக்கி ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. ராகுகேதுக்கு முன்னாடியே போய் ராகுகேதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். இந்த குலதெய்வ வழிபாடு கவனம். 3வது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பணத்தை கொடுத்துடாதீங்க. பணம் கொடுத்துட்டா திரும்பி வராது, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பெருசாக இன்வெஸ்ட் பண்ண புது லேண்டு வாங்க வேணாம். இந்த வருஷம் உங்களுக்கு முற்றிலும் சாதகம். அதுவும் பர்டிகுலராக இந்த 4 மாதமே ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஜூன்லேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வழி கிடைக்கும். 11ஆம் மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளங்கள், விரயங்கள், செலவுகள், எதிர்பார்த்த வழிகள், வாகனங்கள் இருக்க இடத்துல இருக்காது, அதுக்கு செலவுகள், அந்த வண்டியை விற்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே தாமதம் பண்ணி ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரியா வெற்றி வரும் அப்படின்னு நினச்சி போகும். அதான் உங்களுக்கு நல்லது. சில விருச்சிக ராசியில் அதுவும் அவங்க இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் பலமாக குரு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியாக போகிறார். அஷ்டமத்தில் இருந்த குரு சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தாலும் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பெரிய பலனை காத்திருக்கான்.
நல்ல வழி கொடுக்கறதுக்கு இருக்கா. குரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார். ராகு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார். திரும்பவும் கேது வந்து 9ஆம் இடத்துல பாக்கியாபதி மாற சொல்ற நல்ல பலனும். புது வீடு, புது வழி, புது இடங்கள், புது ஊருக்கு போகிறதுக்கான வழிகள் கிடைச்சிரும். இடம் கண்டிப்பாக வாங்குவீங்க. வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசமோ இல்லை ஒரு வழியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப வழிச்சில் ஏதும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத விஷயங்கள் கல்யாணம் ஆக தொடங்கிடும். பழைய வழக்குகள் அண்ணன் தம்பி கூட இருக்காங்க, அந்த வழக்குகள் பிரச்சனை தீர்ந்து வழக்கு மூலியமாக உங்களுக்கு ப்ராப்ளம் தீர்ந்து எது வரணுமோ அது வந்துடும். செட்டில்மெண்ட் பேசுறது, பேங்க்ல பிரச்சனை ஆயிடுது, பேங்க்ல கடன் வாங்கியிருக்கிறது, அதுக்கு முன்னாடி அந்த பணத்தை கட்டாமல் அதுக்கான ஒரு வழிகள் முயற்சிகள் பண்ணி செயல் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன்ஸ், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க ப்ரொமோஷன்ஸ் வரும். இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, அதுவும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அது இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே தொழில் நல்லாயிருக்கும். அதுவும் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க பெரிய அளவில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பலனை காத்திருக்கு. திருமணம் ஆகாத தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி முதல்ல இந்த 4 மாதம், அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்குமே நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு. ஆகஸ்ட்லேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி நிறைய கடன்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி பொறுமையாக போகிறது உங்களுக்கு நல்லது. 11ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதமே யோகம், நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு, வழிகள் கிடைக்கும். 2வது வந்து இந்த வாகனங்கள் புதுசாக வாங்குறது, புதுசாக வழி போகிறது, வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, வெளிநாட்டிலே அங்கேயே நிரந்தரமாக இருக்கிறதுலாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிடும். எதிர்பார்க்காம வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. 2வது வந்து பெண்கள் வழியில் வந்து வயிறு சம்மந்தப்பட்டது, சூடு, அது இல்லாமல் அடிவயிறு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் கண் பார்வைகள் கொஞ்சம் வயசானவங்க ப்ராப்ளங்கள் வரலாம். முட்டி, கால், ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இனிப்பு வகைகள் நிறைய வரும், அதெல்லாம் சேர்த்துக்காமல் கொஞ்சம் குறைச்சி வழி பண்ணிங்கன்னா நல்லாயிடும். அது இல்லாமல் நிறைய இடத்துல பயணம் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், கவர்மெண்ட் சம்பந்தம் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாமே எதிர்பாராத படங்கள் வரும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டு எல்லாம் போட்டதெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு உயர்ந்து வரும். தைரியமாக இருக்கலாம். காத்திருந்தால் எல்லா வழியிலும் வெற்றி கிடைக்கும். அது இல்லாமல் முருகரை வேண்டது நல்லது. பாக்கியாதிபதியாக உட்கார்னால குருக்கு ஒரு பிரீத்தி பண்ணுங்க. பாக்கியாதிபதியாக இருக்கும் எப்பவுமே 9ஆம் இடத்துல கடகத்துக்கு போகிறாங்கன்னா பெருமாள் வீட்டுக்கு போகிறது நல்லது. அதுவும் அனந்த சயனம் படுத்திருக்கக்கூடிய பெருமாள், அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் அந்த மாதிரிலாம் அப்பப்போ போயிட்டு வந்தீங்கன்னா யோகங்கள், வழிகள் நல்ல வழியாக அவங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்காவது நல்ல வழிகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்கிறார். அது இல்லாமல் பிரதோஷத்துக்கு சிவ வழிபாடு பண்ணது நல்லது. தனுசு ராசி, அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 3 நட்சத்திரமே இப்போ நல்லா இல்லை. அஷ்டமாதிபதி குரு போகிறார். அஷ்டமாதிபதி குரு போகிறதுனால பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு நிம்மதி இருக்காது, வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், பணம் அடிமேலே அடிப்படும், பணங்கள் விரயமாயிடும், செலவுகள், வாகனங்கள் தொலைகிறது, என்றெல்லாம் பொருளை விட்டுட்டு வந்துடுங்க. வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் உங்களை டம்மி பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. வாக்குவாதங்கள், சண்டைகள், மற்றவங்ககிட்ட பேசுகிறத சரியாமல் கேட்காம அவங்ககிட்ட சண்டை போகிறது, அதுவும் நீங்கள் டீச்சர், அதாவது ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, தொழில் வழியில் இருக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது, கோச்சராக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் ஸ்லோவாக போகும். எதிர்பார்த்து அது இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் கோல்டு சில்வர்லேயே போய் இறங்கிடலாம், இல்லைன்னா ஷேரில் இறங்கிட்டு இருக்கோம், திரும்ப ஒன்று இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பணத்தை கரெக்டாக எடுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு கொடுக்காது. எல்லாமே இருக்கும், நாளைக்கு வரா மாதிரியா இருக்கும், வராது. அது இல்லாமல் பெரிய பணத்தை போட்டுறாதீங்க, பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தொழில்நுட்பங்கள் வழியாக எந்த ஒரு வேணால் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். 2வது உங்களை கடன் கேட்டு வாங்கி போய் அந்த பணத்தை திரும்பி தரமாட்டாங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களை தள்ளி விட போகுது. பெரிய வேலைகளை தள்ளி விட்டுரும். விசா கிடைக்காது, எக்ஸாம் எழுதலாம், நீட்டில் போய் எழுதணும், ஒரு புது வழியான எக்ஸாம் எழுதலான்னா அந்த எக்ஸாமில் பெரிய எதிர்பார்த்த மார்க்களோ வழியோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வழி பண்ணுறது தான் நல்லது. அது இல்லாமல் தொழிலில் பெரிய ப்ராப்ளம் வரும், கனவு மனைவிகளை ஒற்றுமையில் கொஞ்சம் குறைஞ்சிரும், நிம்மதி இருக்காது. பர்டிகுலராக போராட்டத்துக்கும் மூலத்துக்கும் ரொம்ப பிரச்சனை. ஏற்கனவே கல்யாணன்றது ஒரு தடையாக இருக்கிறது, பெரிய தடையாக இருக்கும். ஒரு 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 வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, வழி இருக்காது, எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும், பிரச்சனை தீராது. பிரச்சனைகள் வழி வகுத்தினே போகுமே தவிர தீராத ஒரு நிலைமை வந்துடும். அது இல்லாமல் முருகு, மார்பகம், வயிறு, 2வது இந்த ப்ரெஷர், டென்ஷன் ஆகிறதுனால ஹார்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது தலை பாரங்கள், அது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது. 2வது வந்து யாருக்கும் தலைமை பொறுப்பு கொடுக்காதீங்க.
நேராக போயிட்டு ஒரு பேங்க்கில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, இல்லைன்னா வாங்கி கொடுக்குறது, கடன் வாங்கி வழி பண்ணுறது, கடனில் நிறைய போக வேண்டிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் சிவபெருமான், சிவனை டெய்லி வேணும், வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடு சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு வழிகள் வரும், யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பெருமாளுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போய் அர்ச்சனை பண்ணுறது, ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் குருக்கு வந்து பயிற்சி பண்ணினாங்க, குருவோட வழியை அவங்களுக்கு வழி பண்ணுறது நல்லது. குரு பயிற்சி பண்ணி ஆகணும். திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி போயிருக்கார், அதிராட் சனி ஆகிட்டார். குரு அஷ்டமத்தில் போகிறார். கண்டிப்பாக இந்த இயர் எண்டு ஒரு ஆக்சிடென்ட் இல்லை முட்டியில் அடிப்படுறது, இடுப்பில் அடிப்படுறது, அது பர்டிகுலராக சின்ன பசங்க இந்த வாகனத்தில் எடுத்துன்னு போகிறது வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவங்களுக்கு வழிகள் சரி இருக்காது. எல்லாமே வந்து ஸ்பீடாக ஓட்டுறது, இது பண்ணுறது அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பயணம் பண்ணுறதுல நாள் பார்த்து போகிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த வழிகள் இதில் கிடையாது. தனுசுக்கு எதிர்பார்த்தது இல்லை. ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திக்கொண்டு நம்ம குழப்பவாதி ஆகிடுவீங்க. நீங்களே குழப்பமாக இருக்க, என்னடா வரலையான்னு. ரெண்டாவது, வழக்குகள்லாம் வந்து தேங்கிடும். வழக்குகள்லாம் தள்ளி போட்டே தான் போவாங்க. எதிரி தான் பலமாக இருக்க மாதிரியே தெரியும். ஸோ பின்னாடி நல்லா வந்துடும். இருந்தாலும் முதல் 4 மாதமே சரியில்லை. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கை கட்டின்னு பொறுமையாக போகிறது, மற்றவங்க பேச்சை கேட்டுறது, பெரியவங்க பேச்சை கேட்குறது, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வழி போனால் உங்களுக்கு எல்லாமே நலங்கள் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறார். மகர ராசி, உத்திரா நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றார். 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் நல்ல பலன். 7ஆம் இடத்துல போகிறதும் நல்ல பலன் தான். அது இல்லாமல் இயர் எண்டில் கேது வந்து திரும்ப 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவரோட பலனும் ஜென்மத்துக்கு ராகு வருது ஒரு பலன். 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஜென்மத்துக்கு இப்போ ராகு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கறதுக்கு இருக்கார். சனியோட தாக்கம் போயிடுச்சு. புது பொலிவு, புது வழியாயிடுவீங்க. உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நோய்கள் குறையும். 3வது என்னன்னா, உடைகள் மாறும், அழகு வன்மைகள் பெறுவீங்க. அவங்களை அறியாமல் அழகு வன்மைகள், நமக்கு நல்ல உடைகள் அணியணும், நல்ல வழிகள் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தில் பெரிய அளவு கிடைக்க போது, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சடனாக ப்ரொமோஷன், அவங்கள வந்து ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்து போய் உட்கார வைக்கிறது நடக்கும். எங்கே கவர்மெண்ட் சம்மண்டில் இருக்கவங்க பெரிய போஸ்ட், டீச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய மேனேஜர் இருக்கிறதோ, ஐடி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் தகுதிகள் கிடைக்கும். நல்ல தகுதிகள், வருமானங்கள் எதிர்பார்த்து வரும், பணம் பேங்க் பேலன்ஸில் இருக்கும். புது வீடு வாங்குவீங்க, வாகனத்தை கண்டிப்பாக மாற்றுவீங்க, அதுக்கான வழி வரும். வெளிநாட்டில் பயணம் போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரும். ஒரு 10 நாள் தங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அடுத்த வர அவங்களுக்கு வழி இருக்குது. அது இல்லாமல் செலவுகள் குறைஞ்சி புது இடங்கள் வாழி போகிறதா. ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தெளிவான வழிமுறையை ஆக்கி நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியது முதல் இந்த 4 மாதம். பின்னாடி இருக்கக்கூடிய மாதத்தில் மெதுவாக போனாலும் உங்களுக்கு குறையாது. குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் பின்பாதி கேது போய் 7ஆம் இடத்துல வருது, ஞான மார்க்கத்தை கொடுப்பான், செயல்திறன் கொடுப்பான், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகக்கூடிய தடையை நீக்கி வழிபடுவான். ஜென்மத்தில் ராகு வருது, வெளிச்சத்தை கொடுப்பான். கண் பார்வைகள் போல் எப்படி வெளிச்சமாக இருந்து எப்படி வேலை செய்யணும், எப்படி நம்ம பழகணும், எப்படி யார்கிட்ட போகணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மாறிடும். எல்லா பாதத்திலேருந்தும் ஒரே இந்த ராசிக்கு மட்டும் எல்லாமே விடுபடுறாங்க. 2வது, உடலில் நோய் குறைஞ்சு தெளிவான. அது இல்லாமல் வயசானவங்களுக்கு சில ஆப்ரேஷன் இருக்கும், தள்ளி போகும். அந்த மாதிரி நிலைமை, இடுப்பு கால் வலியெல்லாம் ரொம்ப இருக்கும், அது சம்மந்தப்பட்ட வலிகள்லாம் போயிடும். அது இல்லாமல் தலைபாரங்கள், ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டது கொஞ்ச நாள் வரும். இந்த வெயில் சம்மந்தப்பட்ட நோய்கள் சிலதெல்லாம் வரும். சில வைரல் வந்து சரியாயிடும், பற்றி கவலை கிடையாது. 2வது, எல்லா பொருளும் இழந்தது திரும்பவும் வீட்டுக்கு வரும். எல்லா பொருளும் உங்களோட ராசிக்கு எல்லா பொருளும் இருந்த பொருட்கள் வீட்டுக்கு வரும். அது செப்டம்பர் மாதத்துக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களோட இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் விலை உயர்வதனால நல்ல லாபத்தை கொடுக்கும். நிறைய பொருட்கள் விற்பனை ஆகாதா, ரேட் ஏறிடுமா, மார்க்கெட்டில் பிரச்சனை ஆகிடுமான்ற ஒரு எண்ணங்கள் மாறி வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல்
பர்டிகுலராக பல செக்டார்ஸில் வேலை செய்கிறவங்க, அது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இவங்களுக்கெல்லாம் பலவிதமான வழிகள் ஏற்பட்டு நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. தட்சிணாமூர்த்திக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இருந்தாலும் குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு வழி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். பெருமாளை வேண்டுங்க. இந்த மகர ராசி பெருமாளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பலன் கொடுக்கும். அது இல்லாமல் காலையில் உடல் உபாதைகள் சூரியனை வேண்டுங்க. யோகா ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க, நல்லா ஆகிடும். இந்த ராசி இந்த வருஷம் எதிர்பார்த்தது கிடைக்கும். முழுக்க முழுக்க ஒரு வருஷமாவும் நல்லா தான் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அது கும்பராசி. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப குழப்பம். இன்னல் மேலே இன்னல். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய பணம் இருக்கும், பணம் கையில் இருக்காது, லாக்காக இருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி இருக்காது. திரும்பி வரும் பார்த்து அது குறைஞ்ச விலையாவது வித்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா ஷேர்ஸில் போட்டிருப்பீங்க, கோல்டில், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, டிகிரேட் ஆகிட்டு இருக்கும், அது இறங்கி இருக்கும், அதில் ஒரு பணங்கள் வந்திருக்காது. வேலையில் பொசிஷன் இருக்கும், வருமானம் இருக்காது, வருமானம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அவமானப்பட்டு வழி பண்ணக்கூடிய நிலைமைகள், அந்த நிலைமையிலேருந்து மாறணும், எண்ணங்கள் மாறணும், வழிகள் மாறணும், நாங்கள் நல்லா வழி பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும் கையில் விரயமாக தான் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டு செலவுகள், ரெண்டாவது வெளி வட்டாரத்தில் வாங்கக்கூடிய கடன்கள் அதிகமாக இருக்கும். எங்கேயோ வர வேண்டிய பணங்கள் லாக் ஆகி நிற்கும். ஒரு வழக்குகள் இருக்கும், கோர்ட்டில் கேஸ் இருக்கும், அந்த வழக்குகள் வந்திருக்காது. அதுவும் 2ஆம் இடத்துல சனி, அதாவது சனி 7ஆம் நாள் சனி பாதத்துக்கு போனாலும் ஏன் இந்த பிரச்சனை பண்ணார்? காரணம் 6ஆம் இடத்துல குரு போகிறார், ரணரோகத்தை உருவாக்குறார். ரோகன்றது தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதாவது உங்களுக்கு பெட்ரோல் வழியில் செலவு, இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் வழியில் செலவுகள் எதனா ஒரு வழியில் கொடுத்துனே இருக்கும். அந்த செலவை கட்டுக்கடங்காமல் நிற்கக்கூடிய நிலைமை நீங்கள் இருக்கா. கல்வித்துறையில் செலவு பண்ணிருப்பீங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருந்துருப்பீங்க, அந்த இண்டஸ்ட்ரி போயிடும். இல்லை அந்த இடத்த விற்றுட்டு நம்ம சுகமாக இல்லைன்னு நினைப்பீங்க, அந்த சுகமும் கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கும். அதெல்லாம் பிள்ளைகள்னால கணவன் மனைகள் ஒற்றுமை இருக்காது. ஒரு பேச்சுவார்த்தைகள், ஏதோ வீட்டில் ஒரு வாக்குவாதங்கள், யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்கன்ற ஒரு எண்ணங்கள், ஆனால் யாரும் செய்யலை. அந்த நிலைக்கு உருவாக்கக்கூடியது இது சனி 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அது இல்லாமல் பார்வை போயிடுது. 6ஆம் இடத்துல போய் அவர் உச்சமானாலும் பார்வை கிடையாது. எல்லாமே யோகா இருக்கு சொல்லுவாங்க, ஆனால் யோகம் வராது. அது இல்லாமல் கேது திரும்பி 6ஆம் இடத்துல ரோகம், இடுப்பு, கால், தலை பாரம், தூக்கம் இல்லாதது, அது இல்லாமல் கழுத்து சம்பந்தப்பட்டது. சில ஆப்ரேஷன் தள்ளி போயிடும் வயசானவங்களுக்கு. அது பண்ணலாம் வேணாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே போகக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, செலவு அதிகமாக செய்யாதீங்க, தேவையான விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணுங்க. வர்த்தகத்தில் நிறைய போடாதீங்க. வர்த்தகத்தில் 4 கிழமைகள் பார்த்து செய்கிறது, நமக்கு இது உகந்ததாக இருக்கா இல்லையா அப்படின்னு செய்யக்கூடியது தான் இந்த கும்பராசி. பர்டிகுலராக சதய நட்சத்திரம், புராட்டி நட்சத்திரத்துக்கு எதிர்பார்த்ததே நடக்கலை. எந்த ஒரு விரக்தி தான் இருக்குது, மனசில் விரக்தி, அசதி இருக்கும், மனசில் மைண்ட் வேவரிங் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு நிலைமைகள் வரும். ரெண்டாவது சின்ன சின்ன இன்சிடென்ட்கள் வீட்டில் நடக்கும். மெயின் வீடை சுத்தமாக்கவும் குலதெய்வத்தை வழி பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா கூட காளகஸ்தி போயிட்டு ராகுக்கு இருக்காது, ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு. மெயினாக எக்ஸாம் எழுதுதோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுதோ கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ இந்த வருஷம் முதல் 4 மாதமே சரியில்லை, அடுத்த 4 மாதமும் வலு வரும். ஆனால் திரும்பி அடுத்த 4 மாதத்தில் கேது விரயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு ராகு. 12ஆம் இடத்தோட விரயம், செலவுகள் அதிகமாகும். செலவு பெரிய செலவுகள் கொடுத்து வர வேண்டிய பணத்தை நம்ம கையில் வாக்காம அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். இனி காலையில் சேலரி வாங்குவோம், சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சேலரி இருக்காது, வீட்டுக்கு அவர் நிம்மதிக்காக தூங்க முடியாது. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போங்க, அவசரம் வேண்டாம். வீட்டிலேயே விளக்கேற்றி வழி பண்ணி செயல் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத சொல்கிறேன்.
மீனராசி. அதுவும் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரமே அப்பான்ற ஒரு அளவுக்கு இருக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. குரு ஒரு நல்ல வழி போறார். பஞ்சமத்துல போற சொல்ல கடன், அதாவது ஒரு வங்கியில கடன் வாங்கியிருப்பீங்க. திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதை க்ளோஸ் பண்ணி உங்களை ஒரு நிவர்த்தி பண்ற அளவுக்கு பண்ணுவான். சில வருமானங்கள் கூடும். பெரிய போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ப்ரொமோஷன்ஸு எதிர்பார்க்காம வரும். வெளிநாட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வழி கிடைக்கும். ரொம்ப நாளாக கிரீன் கார்டு கிடைக்கல, விசா கிடைக்கல, இல்லை ஒரு பிஆர்ஓ பப்ளிக் அந்த நிரந்தர வழி கிடைக்கலன்றவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒரு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவங்கள வழி பண்ணும். அது இல்லாமல் வேறு ஊருக்கு உங்களுக்கு போகிறதுக்கான தன்மைகள் ஏற்படும். இப்போ சென்னையில் இருப்பீங்க, திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகும். வேறு இடத்துல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் உட்காந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். போஸ்ட் எதிர்பார்க்காது, செய்ய தெரியாத ஒரு வேலை, அந்த வேலையை கொடுத்து செய்யக்கூடிய நிலைமைகள் இந்த பஞ்சம குரு. அது இல்லாமல் ஏர் எண்டில் ராகு அங்கே கேது அங்கே குருவோட போயிடுறார். அந்த குருவை பார்க்குற அளவுக்கு ராகு வந்துடுறார் 11ஆம் இடத்துல. அந்த 12ஆம் இடத்துல குரு ராக பார்க்குறார். ராக பார்க்கறது இல்லாமல் சனியை ஜென்மத்தில் பார்க்குறார். அதுக்கான வழிகள் வரப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். எப்போ நடக்க வேண்டிய ஒரு வழக்குகள் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். பெரிய வழக்கு, பெரிய அரசியல்வாதியாக இருக்கவங்களுக்கு பெரிய வழக்கு, அது நிவர்த்தி கிடைச்சிரும். அதுலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடும். செட்டில்மெண்ட் வந்துடும். பேசி வார்த்தைகள், பழைய காலத்தோட லேண்டு இடங்கள் செட்டில்மெண்ட் ஆகிடும். புது இடத்த வாங்கி வீடு கட்டி சேல் பண்ணுங்க. கல்வியில் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எம்பிபிஎஸோ இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுறதோ, அதுக்கான வழி நீட் எழுதுறதோ, இல்லை ஆர்கிடெக்ட் படிக்கிற ஐஐடி படிக்கிறதோ, இந்த நிலைகள் இந்த மாதிரியா அந்த கிரகங்கள் இப்போ சாதகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து அவங்கள இடத்துல தள்ளி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிறதுக்கான வழியும் கிடைக்கும். அதை நீட் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இதில் வந்திருக்காது. அந்த இது இல்லாமல் கடைசி நேரத்தில் கூப்பிட்டு திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக இருந்தால் வழிகள் கிடைக்கும். எல்லாத்துலேயும் இப்போ வெற்றி தான், வெற்றி மேலே வெற்றி வந்துடுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு துறையில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ், துறையில் எதிர்பார்க்காத படங்கள், புது வழியான திட்டங்கள், புது வழியான வேலைகள், புது இடத்துக்கு போகிறது, ஒரு புது வீடு வாங்கி போயிடலாம், ஒரு புது ஊர்லேயே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் பஞ்சமாதிபதி குரு பண்ணிடுவான். அவனோட கேது சனால வழி வரும். அது இல்லாமல் நிறைய ஆலயங்கள், நிறைய வழிபாடுகள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய கோயில்கள் போகிறதுக்கான நல்லர்கள், பிரச்சனை தீர்ந்தது, வழி வந்தது, கடன் தீர்ந்தது, ஒரு இடத்த விற்றோ எல்லா கடனையும் தீர்த்துட்டோம், ஒரு பெரிய குரூப்பான கம்பெனி பண்ணியிருப்பீங்க, அந்த கம்பெனி பெரிய பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு விடைகள் கிடச்சி, நல்ல ஒரு ஆன்சர் கிடச்சி, நல்ல வழிகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் உங்களுக்கு செலவுகள் எக்கச்சக்கமாக இருந்தது, செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். வருமானங்கள் பெருக ஆரம்பிச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுவும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, வெள்ளி, தங்கம், இதெல்லாம் லாக் ஆனதெல்லாம் இந்த பணங்கள்லாம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகள். பரவாயில்ல, நாங்கள் வந்துட்டோம், மேலே ஏறிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வரணும். குரு தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக குரு மாறுற அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ஒரு நல்லது, ஒரு பிரீத்தி ஒன்று பண்ணிக்கோங்க. ராகுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணணும்? ஏன்னா ராகு 11 போயிட்ட அப்புறமா லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெரிய லாபம் இப்போ விரயத்தில் இருந்தாலும் லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெற்றி உங்களுக்கு உண்டு. ஃபர்ஸ்ட்டு 3 மாதமே பெரிய வெற்றி, 5 மாதம் ஸ்லோவாக போகணும், பின்னாடி 4 மாதம் பெரிய பலனை கொடுக்கக்கூடிய இருக்குது. 2வது பைரவர். அஷ்டமியில் போய் பைரவர் பண்ணிங்கன்னா பிரச்சனை, தொந்தரவுகள், வழிகள், பெரிய வழக்குகள், ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கக்கூடிய வழிகள், அது இல்லாமல் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம், பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் டெவலப் ஆனோம், ஒரு குரூப்பாக போய் செஞ்சு அதை வெற்றி பண்ணணுன்றதெல்லாம் வரும். அது இல்லாமல் பெற்றோர்கள் வழியில் சில செலவுகள் இருந்தாலும் உடன்பிறப்பு வழியில் சில செலவுகள் வரும். அது போப்போ அதுக்கான வழிகள் மாறிடும். கணவன் மனைவிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பெரிய ஒற்றுமைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த விஷம் அமோகமாக இருக்குது மீனத்துக்கும். சார் சூப்பர் சார். துலாம்ல இருந்து மீனம் வரையும் ரொம்ப சிறப்பான பலன்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த
பரவ வருடம் வந்து சித்திரை 1 எப்படி இருக்க போகுது, என்ன ராசிகள் என்னென்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், எங்க ஆபத்து இருக்கு, என்ன கோவில்லாம் போனா இது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முழு பலன்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவலா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் சார். மீண்டும் ஒரு நல்ல தருணத்துல நிறைய கேள்விகளோட மீண்டும் சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். மெட்ரோபி விநாயகம் கோடான குறைசில் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம்.